ஆங்கில ஆண்டு 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 23ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:02 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 9/10/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 9/10/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு இணக்கம், அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளை காண்பீர்கள். வெளிநாடு வெளியூரிலிருந்து வந்து தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பேச்சை பேசாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் நல்லது. அனைவரிடத்துலையுமே அனுசரித்து போவது இந்த நாள். அதே போல் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் தேவை. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் செய்யாதீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேரில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் இன்ற நாள் வெற்றி அடையும். நீண்ட நாளமாக தள்ளி போன சுபகாரிய பேச்சுவார்த்தை இன்றைக்கி நல்லபடியாக முடியும். உங்களுக்கு அதே சமயத்தில் தடைப்பட்ட வரன்கள் இன்றைக்கி சரியாகிவிடும். தடைப்பட்ட திருமணம் நடைபெறும். அதே போல் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக முயற்சி செய்து முடியாத காரியங்கள் இன்று கண்டிப்பாக நடக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடு சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்த அந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுட்பங்களை புகுத்துவதன் மூலம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. மனதில் புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே வரக்கூடிய நல்ல நாள். எதிர்பாராத சில வாய்ப்புகள் கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைக்கு உண்டான மதிப்பு உங்கள் அலுவலகத்தில் கிடைக்கும். இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பூர்வீக சொத்துக்கள் இருந்த அந்த வில்லங்கம் அகலும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகம் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள கவலைகள் இன்று கண்டிப்பாக குறையும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அவருடைய ஆதரவு கிடைக்கும். வேற்று பாலினத்தவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மாற்று மொழியினர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உற்றார் உறவினர் வருகை உங்கள் மகிழ்ச்சியை தரும். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மனதில் இருந்த சோர்வுகள் விலகும். நீண்ட காலமாக தள்ளி போன காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நடைபெறக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திருமண வரன் அமையாதவர்களுக்கு
திருமண வரன் அமையும். சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். சுப நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் பணிபுரிகின்ற இடத்தில் அடுத்தவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேரில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியரிடம் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அடுத்தவர்கள் பற்றி தயவுசெய்து விமர்சனம் பேசாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே நல்லபடியாக வரும். அதே போல் வீடு வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தையை நல்லபடியாக முடியும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது முடிவு எடுக்கிறதுனா மாத்திரம் கொஞ்சம் ஆலோசனை பெற்று முடிவெடுத்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். அதாவது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒன்றுக்கு இடமான லாபங்கள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சா தொடங்கலாம். அதே போல் தந்தை வழி தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. உற்றார் உறவுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா உதவி செய்யுங்க. சோழி பிரசனம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அனைத்து ராசினியர்களுக்கும் அமைய எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.